சாமி. அப்புறம் தான் பார்த்தா அவருக்கு இதுவாயிட்டாங்க, சமாதி ஆயிட்டாங்க. கண்ணுக்கு முன்னாடி நடந்த பெரிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதை சொல்கிற மாதிரி சொல்லலாமாங்கிறதெல்லாம் எனக்கு என்ன, நம்ம அவருடைய நம்பிக்கை, அவருடைய இது டைரெக்டாக நம்ம வந்து மோட்சம் கொடுக்குறது, முக்தி கொடுக்குறதெல்லாம் வந்து நமக்கு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் பெரும்பாலும் அதை பற்றி நான் மீண்டும் மீண்டும் எத்தனை பிறவியில் இருந்தாலும் உன்னோட தொண்டனாக இருக்கணும், உன்னுடைய ரசனையாக இருக்கணும், உனக்கு தொண்டு செய்கிறதெல்லாம் பிறக்கணும்னு கூட அதை கூட நம்ம ஆசைப்படக்கூடாதுங்கிறதால தான் நம்முடைய பயணத்தில் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி அது நடந்தது. அது கண்ணுக்கு முன்னாடி பார்க்கப்பட்டது. அது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் சொல்லி வந்து பார்த்தாங்க. நேருக்கு நேராக பேசி இந்த ஒரு பாக்கியத்தை பெற்றாருன்னா அது சாதாரண விஷயமா? அதே போல் இங்கே கண்ணன் ஒருத்தர் நம்ம சபைக்கெல்லாம் முன்னாடி வருவார் போவார். அவரோட நான் அங்கே கோயிலில் கணக்கம்பட்டியில் இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து இருந்திருக்கோம். எத்தனையோ முறைகள், இவ்வளோ முறைகள்லாம் இருந்துக்கும்போது அவர் என்ன செய்வார்னா, ரொம்ப ஃபஸ்ட்டு குடும்பத்தில் இருந்து வந்துட்டேன் பண்ணிட்டேன்னு பாதையெல்லாம் சொல்லுவார். அப்புறம் என்னை கூட்டிகிட்டு போயிட்டோம்னாலே கூட்டிகிட்டு கணக்கம்பட்டிக்கு போய் எங்கேனாலும் சாப்பாடு வாங்கி கொடுங்க மாதிரி அப்புறம் வாங்கி கொடுப்போம். 2 பேரும் ஒன்றா அந்த கரும்பு வெட்டி இருந்துக்கிட்டு ஃபேமிலியில் அங்கே தானே இருப்போம். இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன செஞ்சாலும் நாங்கள் 2 பேரும் தனிமையாக இருந்தோம். அப்புறம் இந்த கரும்பை மட்டும்தான் அங்கனக்குள்ளே சோளக்கருது இதில் பறித்து நாங்கள் சுட்டுக்கிட்டு நாங்கள் சாப்பிட்றது இப்படியே இருந்துகிட்டு இருந்தோம். சாமி 2 பேரும் கூப்பிட்டு தனியாக வேலை கொடுப்பாரு. இந்த இதில் குளிங்கம்பார், அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். அப்போ குறிப்பிட்டு இப்படி இடையில வர்றதும் போகிறதுமா இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வாட்டி என்ன செஞ்சார், ஆள் இருக்க மெலிஞ்சிட்டார். அப்புறம் போகும்போது சாமி கரெக்டாக நீங்கள் வருவீங்கன்னு தெரியும் அப்படின்னாரு. என்ன சாமி? ஆமாம், நீங்கள் வர்றது பார்த்தீங்கன்னா இவர் சாமி மாதிரியே ஒரு நேரத்தில் பேசுகிறாரு அப்படின்ட்டு நான் எல்லாம் ஒன்றா தானே இருந்தேன், இவர் மட்டும் என்ன ஒரு மாதிரியாக பேசுகிறான்னு எடுத்துக்கிட்டு சரின்ட்டு வந்துட்டேன். சாமி கோம்பப்பட்டி போயிட்டு சாப்பிட்டு வந்துடுவோம்னா, சாமியே இப்போ சாமி பழனி போயிருக்காரு, வந்துடட்டும் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னே. நம்ம போகிறோம் சாமி, அவர் நம்ம உள்ளே போகிறோம், அவர் வெளியில் வருவார். அப்புறம் என்ன உள்ளே போகிறோம் வெளியில் வராரு அப்படின்னா சரி பசிக்குதுங்கிறாரு அப்படின்ட்டு சரி அதுக்குள்ளேயும் போயிட்டு வந்துடும்னு 2 பேரும் நடந்து இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 4-5 நாய் பின்னாடி துரத்தி கடிக்க வருது. அந்த ஜகமா தோட்டத்துக்கு பின்னாடி அந்த வீட்டுகள்லேருந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல அந்த நாய். சாமி நம்ம என்னமோ பேச வரோம், இந்த நாய் கடிக்க வர மாதிரி இருக்குது, நம்ம சாமியோட இருக்கிற ஆளு தானே, இது யாருக்கு நாயின்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரேன். இவர் பின்னாடி இந்த புறங்கையை கட்டியிருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் சாமி குலைக்குதா, அவங்களுக்கு கேட்குதா அப்படின்னாரு. என்ன சாமி விரட்டிட்டு கடிக்க வரப்போகுது, நீங்கள் என்ன குலைக்குதா கடிக்குதான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு இந்த கையை வந்து இப்படி ஒரு சுண்டுனாரு. பின்னாடி நாயே காணும். நான் திரும்பி பார்த்து என்னடா சின்ன 3-4 நாய் வந்துச்சு, இவ்வளோ வேகமாக கடிக்கிற மாதிரி நாயை காணமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சாமி பின்னாடி இவ்வளோ நாயை காணமே அப்படிங்கிறேன். அதெல்லாம் அந்த வாட்டு வேலையை பார்க்கும் வாங்க சாமின்னாரு. எனக்கு அப்பயே என்னடா ஒரு மாதிரியாக பண்ணுறாரு, எதுவும் பண்ணிட்டாரு என்னன்னு தெரியலையே, நல்லா தானே எதுவும் செஞ்சேன். அப்புறம் அதோட அப்படியே அதை மறந்துட்டேன். இப்படி இருந்துட்டு திருப்பி இங்கேருந்து போய் பழையபடி என்ன செஞ்சேன், மோகன் சாலையில் இருக்கும்போது சாமிகிட்ட நைட்டு சாமி படுக்கிறேன் சாமி அப்படிம்பாரு. மத்தியானம் சாப்பாடு அன்னதானம் வாங்கிட்டு வருவாங்க, எல்லோரும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அதில் எல்லாம் கலந்துக்க மாட்டார். அந்த தரிசனம் பண்ணுறதோட சரி, அதுக்கப்புறம் திருப்பி காணா போயிடுவார். சாயந்தரம் அந்த கரெக்டாக அந்த டயத்துக்கு என்ன சாமி முன்னாலும் கூட ஒன்றா இருப்போம். இப்போ எங்கே இருக்கீங்க, எங்கிட்ட போகிறீங்க வரீங்க, இல்லை நான் பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்குறேன் சாமி, நீங்கள் வந்து வேலையை நீங்கள் பாருங்க, நாங்கள் வந்து என்ன நாங்கள் நீங்கள் அப்படிலாம் சொல்லிங்களே சாமி அப்படிலாம் சொல்லி அவர்கிட்ட பேசுவோம், யதார்த்தமாக இருப்போம். கடைசியில் ஒரு நாள் நான் காலையில் அதிகாலை இருப்போம், நான் போய் பஸ்ஸை விட்டு இறங்குறேன். இவர் அந்த அங்கே இது இந்த கோழி சிக்கன் 65 எல்லாம் போடுவாங்க அந்த கணக்கம்பட்டி, அந்த கடைக்குலேருந்து வெளியில் வந்தார். ஏன்னா அவர் பட்னியும் பசியமாக கிடந்தார். என்ன சாமி அப்படிங்கிறத வங்கோலையா சாப்பாடு எதுவுமே இல்லை, எலும்பு தான் இருந்துச்சு, எதுவுமே சாப்பிடல. தண்ணி கொடுத்தாலும் குடிக்க மாட்டார், எது இருந்தாலும் வாங்கி கொடுத்தாலும் இப்போ அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் இல்லை சாமி நான் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி ஆள் எலும்பு தலுமா இருந்துச்சு. சரி இவருக்கு என்னமோ தெரியல அப்படின்ட்டு ஏதோ அப்படின்ட்டு ரொம்ப நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். நான் வரும்போது அதுக்கப்புறம் என்னோட பேசலாம். அந்த ட்ரிப்பு என்னடானா அந்த சிக்கன் பிரியாணி காலையில் அந்த போட்டு எல்லாம் சாப்பிட்டு வெளியில் வராரு. என்ன சாமிண்ணா, நான் 10 பிளேட் இல்லை 15 பிளேட்டு இப்போ ஒன்றா சாப்பிட்டேன் அப்படின்னு. என்ன சாமி அப்படின்னு, வாங்க உள்ளே போவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போனார். அப்போ தான் சாமி இதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன சாமி அது எவ்வளோ விரதமாக இருந்தீங்க, தண்ணியோட குடிக்க மாட்டேன்னீங்க, இப்போ என்னோட சிக்கன் இதுக்குள்ளேருந்து வரீங்க, என்ன சாமி அப்படின்னு. அதெல்லாம் நான் கொடுத்துட்டாருல்ல அப்படின்னு. என்ன சாமி கொடுத்தாரு, அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ இப்போ வாங்குற நேரத்தில் நீ உனக்கு தெரியும். என்ன சாமி கொடுத்தாரு, சும்மா சொல்லுங்கள் சாமி. அது ஒன்றும் இல்லை சாமி, நான் சொல்லி பார்த்தேன், அவர் கேட்குற மாதிரி இல்லை, அப்புறம் நம்ம டயலாக் பண்ணிட்டோம், நம்ம செய்கிற மாதிரி என்னங்க சாமி செஞ்சீங்க அப்படின்னா 2 வார்த்தையை சொன்னார். அப்போ தான் என்ன சொன்னார், இந்த உலகத்தில் நம்ம எதுக்காக வந்தோம், குடும்பம் கொடுத்தனும் பிள்ளைகள் எல்லாத்தையும் அத்தனையும் விட்டு நீயே கதின்னு உன்னையவே சரணாகதின்னு இருந்தேன்ல, நீ இனிமேல் கொண்டு நான் வந்து மீண்டும் நான் ஊருக்கு போகிறதோ இல்லை அங்கே போகணும்னு சொல்கிறதோ இங்கே போகிறோன்னு சொல்கிறதுலாம் எனக்கு அந்த இடமெல்லாம் கிடையாது. நான் என்னை உன்னை தத்தம் பண்ணிட்டேங்கிற அந்த பிரம்ம மாதிரி அவருக்கு ஆகி சோறு தண்ணி இல்லாமல் எனக்கு உன்னுடைய திருவடியிலே நான் நம்ம சங்கமம் ஆயிரம் உயிரை விட்டணும்னு சொல்லி தன்னை தானே மாய்ச்சிக்கிற அளவு அந்த அளவுக்கு பக்தியில் இருந்தார்.
பக்திங்கிறது அவருடைய செயல்பாடில் இந்த ஞான யோகம், பக்தி யோகம், கர்ம யோகம், இந்த 3 யோகத்தை பற்றி நான் சில விஷயங்கள்லாம் சாமிக்கு தான் நான் 2-3 ட்ரிப்பு கேட்டிருக்கேன். சாமி இந்த 3 யோகம் சொல்கிறாங்க, நான் எந்த யோகத்து மூலிமா உங்களை நான் கரை சேரலாம்? ஏன்னா இந்த ஞான மார்க்கம்னு சொல்கிறாங்க, பக்தி மார்க்கம்னு சொல்கிறாங்க, இந்த கர்ம யோகம்னு சொல்கிறாங்க. இந்த 3 யோகத்தில் எந்த மார்க்கத்தில் வந்தால் எந்த யோகத்தை பிடிச்சா நான் பண்ணணும்? ஏன்னா இந்த 3 மார்க்கத்தையும் பிடிக்கிறேன்னா எனக்கு இந்த யோகம் பத்தாது. ஏதாவது ஒரு யோகத்தில் பிடிச்சாலும் உங்களுடைய எது கரை சேரலாங்கிற ஒரு நல்ல வாய்ப்பு நீங்களே குருவாருடைய சொன்னால் தேவலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை சரியானபடி அதுக்கு பதில் சொல்லவே மாட்டாங்க சாமி. நம்ம சொல்கிறது அவருக்கு கேட்கலையோ, இல்லை நம்ம உள்ளே பேசி வெளியில் பேசின வேறு சொல்லியிருக்காரா? சரி சொல்லும்போது இவர் தன்னை தானே அன்னைக்கு அந்த உயிர் போனது அது போயிடுச்சு. அந்த ஜாட்டமாக உள்ளுக்கு நம்ம மோகன் சாலைக்கு போகும்போது இந்த போர்ஸ் மரத்தில் தான் எப்பொழுதும் படுப்பார். அன்னைக்கு நைட்டு படுத்து அன்னைக்கு அவருடைய இது முடிஞ்சு அதுக்கப்புறம் இவருடைய ஆட்கொண்டு தான் அவர் வந்திருக்காரு. அவர் அந்த ஒரு 2 வார்த்தை பேசினார். அதுக்கப்புறம் இல்லை, ஒரு சில காலங்கள் வரும்போது உங்களுக்கு புரியும் அப்படின்னாரு. அப்போ நீ என்ன சாமி சொன்னேன்ல, இல்லை பூட்டு வீட்டுலாம் உடஞ்சிருச்சு அப்படின்னாரு. என்ன பூட்டு உடஞ்சிச்சு சாமி? அது உங்களுக்கு அந்த பக்கம் வரும்போது புரியுமே இப்படியே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நம்ம இதுகிட்ட இல்லை அந்த ஊரில் ஒரு கிராமத்தில் போய் இருந்துட்டு எனக்கு மாலுமியமாக சொல்லி விட்டாங்க. இந்த மாதிரி நான் இங்கே இருக்கேன், சிங்கமனாரில் நான் இருக்கேன் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னடா அப்படின்ட்டு நம்ம திருப்பி போய் பார்க்கும்போது அப்புறம் அவர் ஒரு நைட்டு என்னது இருந்தே ஆகணும்ட்டு இருந்து அதான் நைட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு திருநீரெல்லாம் போட்டு 2 பேர் அங்கே வந்து நைட்டு அந்த கோயிலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவருக்கு எல்லாம் பண்ணுறாங்க, என்னடா மாரியா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு புரியல சாமி அப்படின்னாரு. சாமி எனக்கு புரியல சாமி அப்படின்ட்டு அங்கே ஒரு ஓரமாக வந்து நான் சாமியை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, சாமி தங்கத்தை கொடுத்துருச்சு, இந்த தகரத்தை வாங்கிட்டு தங்கத்தை கொடுத்துருச்சு, அதனால் நம்ம எடுத்த காரியம் வெற்றி அடையணும்ல, அது முழுமூச்சாக இறங்கணும் சாமி, ஆற்றுல ஒரு ஆள் சேர்த்துருக்காள், இங்கிட்ட அங்கிட்ட இருந்தோம்னா கரை சேர முடியாது சாமி அப்படின்னு ஒரு ஆளிந்திரத்தமாக சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு காலையில் பார்த்துட்டு எனக்கு நீ வேட்டிலாம் கட்டி விடுன்னு சொல்லி கூட இருந்து எல்லாம் பண்ண சொன்னார். எனக்கு அப்போ கூட அது ஏன்னா நம்ம சாமியோடய இருந்து சாமி பண்ணுறதையே நம்ம பார்த்துட்டு இவர் செய்கிறதெல்லாம் எனக்கு ஒரு அதிக பிரசங்காக இருக்குமோ அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் அவரோட தொடர்ச்சி நிறையா சொன்னார். நீ கூட வந்துரு சாமி என்ற சொல்லியிருக்காரு, நீ எங்கே சுற்றியும் நான் தான் உன்னை கரை சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவார். ஏன்னா அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ கணக்கம்பட்டிக்கு போயிரு, ஒரு குறிப்பிட்ட ஏஜில் நான் அங்கே வந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுறேன், சாமி சொல்லியிருக்காருன்னு இப்படியே சொல்லுவார். எந்த சாமி சொன்னார், என்னையா சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நேரத்தில் அவர்கிட்ட கிண்டலாக கூட பேசுவேன். அவர்கிட்ட அப்படியே சொல்கிறாரு, சாமி செஞ்சாதானா, அப்போ இவனுக்குள்ளே இருக்கிறது யார், உனக்குள்ளே இருக்கிறது யார்? இந்த ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட அது முட்டையெல்லாம் வச்சுருக்காங்க, சாமி சைவம் தான் சாப்பிடணும், அசைவம் இருக்கும் சாமி. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூட்டிகிட்டு போய் ஒரு 5-6 கடையை சுற்றி வந்தாலும் எல்லா இடத்துலையும் முட்டை இருக்கும். வேறு என்ன சாமி செய்கிறது, பசிக்கு சாப்பிடணுமே அப்படிம்பாரு. சரி, என்ன சாப்பாடு? இவருடைய அந்த சுவாமியோடைய அந்த ரகசியங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடங்கள் நடக்கப்பட்டுச்சா, இல்லை நமக்கு தனிப்பட்ட பாடம் நடந்துச்சா, இல்லை எப்படி என்ன அப்படிங்கிறத இதே மாதிரி இன்னொரு சாமி அவர் பேரை நான் உங்களை சொல்கிறதுக்கு இல்லை, அவர் வந்துக்கிட்டு இருந்தார், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ஏற்கனவே சாமி மேலே வந்து அவர் தீக்கா மாதிரி பக்தி இதெல்லாம் இல்லாமல் இருந்தது. அவர் வந்து நம்மளோட நாங்கள் பூரான சாப்பாடெல்லாம் செய்வோம், அதில் அவரும் சேர்ந்து சாப்பிடுவார். எல்லாம் தங்கி ஒரே இடத்துல சாப்பிடுவோம். நாங்கள் நைட்டு சமைச்சு அந்த சாமியோட வர்றவங்களுக்கு ஏன்னா சக்கமா தோட்டத்துலலாம் ஹோட்டலுமில்ல கடையுமில்ல, அப்போ நாங்கள் போகும்போது பானையெல்லாம் எடுத்து போய் சாப்பாடெல்லாம் போடுவோம், அதை சாப்பிடுவார். இப்படியே இருந்தவர் கரெக்டாக அந்த வேப்பமரம் போகிற இடத்துல அங்கே பஸ்ஸை விட்டு இறங்கி வந்து அந்த இடத்துல உட்காந்துக்குவார். சாமி இருக்கிறது அங்கே இருப்பார், மோகன் சாலையில் இருப்பார். ஒரு 10 நிமிஷம் இருக்காது, இவர் வந்து நாங்கள் இவரை கடந்து தான் போவோம். திடீர்னு கொஞ்ச நேரத்தில் அங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்கும், அவர் கரெக்டாக எழுந்திரிச்சு இங்கே வந்துடுவார். இவர்கிட்ட இவர் விடிய வந்துருந்தேன், என்னடா அது நம்ம அங்கேயே இருக்கோம், எல்லாரும் சாமிகிட்ட முக்கியமான பேசிக்கும்போது இவரை மட்டும் எந்திரிச்சு இவர் ஒரு ஆள் இவருக்காக தான் போனாருங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவருடைய சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவர் என்ன செஞ்சுருக்காரு, எவ்வளோ கூட்டம் இருந்து எவ்வளோ திருநீர் அங்கே போட்டுக்கிட்டு இருந்தாலும் எவ்வளோ பக்கம் இருந்தாலும் சரி, அவருடைய ஈர்ப்பை பாருங்கிறது சொல்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லப்படுது. ஏன்னா